அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, மரவள்ளிக்கிழங்கு கீரை, மணத்தக்காளி கீரை, பசலிக்கீரை, அகத்திக்கீரை, பீட்ரூட் கீரை, நாவூர்ஞ்சாய் கீரை, வல்லாரக்கீரை, ராபுக்கீரை, முள்ளங்கி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. ஆமாங்க, இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆயத்தி கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம், அழகான பொன்னாங்கண்ணி நம்ம இன்னைக்கு சூப்பரா செம்மையா சமையல் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸோட தரேன். இதே மாதிரி செஞ்சு வெள்ளை சாதத்தோட சாப்பிடுங்க, அட்டகாசமா. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் போதுமானது. நான் வந்து ஒரு கட்டில் அரைப்பிடி எடுத்திருக்கேன். ஸோ இது போதுமானது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் முழு மிளகு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பூ. தேங்காய்ப்பூ வந்து நான் திருவி எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன், அதனால தான் சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இது நொறுன்னு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை இனி இல்லைன்ற பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக பொரியலும் ஆகும், தண்ணி விடாது கீரை. எப்போவுமே கீரை வகைகள் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னாடியே கழுவி அந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிறதுக்கு விட்டோம்னா கீரையில் நிறைய தண்ணித்தன்மை இருக்காது. நிறைய நேரம் நீங்கள் கீரையை குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி நம்ம நிறைய நேரம் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் நம்ம இழந்துடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணுறதால சீக்கிரம் குக் ஆகும், தண்ணி இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கீரை வகையில் எவ்வளோ கீரை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ பேர் இப்படியெல்லாம் கீரையெல்லாம் எடுத்துக்கிறோம். நம்மளாம் ஊர்லெலாம் கேட்டால் பொன்னாங்கண்ணி கீரையை சில பேர் சாப்பிட்றதே இல்லை, வல்லாரை சாப்பிட்றதே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி வச்ச இந்த ஸ்டாக் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அதுவும் மரவள்ளிக்கிழங்கு கீரை இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இடித்து சாதத்தில் போட்டு கருவாட்டு பொரியலோடு சாப்பிடும்போது அட்டகாசம். நான் 2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதை முக்கியம் என்னென்னா போட்டு பிசையக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளறல் எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி. இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அது கூட சிறிதளவு கடுகு, வரமிளகாய் எதுவும் தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இது கூட சோம்பு ஏன் சேர்க்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு சிறிதளவு. ஜீரண சக்தி அவ்வளோ நல்லது நமக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தீ வந்து மிதமான தீயாக இருக்கணும். அதிகமாக தீ வச்சு நீங்கள் சமையல் பண்ணக்கூடாது, அது எந்த சமையலாக இருந்தாலும். ஆனால் கீரைக்கு முக்கியம் பாருங்கள், இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணணும். அதை சேம் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதமைக்கு வந்து நம்ம எடுத்துடணும். நிறைய நேரம் அவிய விடக்கூடாது. இதை சுட சுட நீங்கள் வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. கீரை அவ்வளோ நல்லது. அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை, வல்லார கீரை, இதெல்லாமே அவ்வளோ நல்லது. இதை விட என்னென்னா ஃபேஷன் ஃப்ரூட் கீரை பாருங்கள், தண்ணியே இல்லை. ஃபேஷன் ஃப்ரூட்டில் கீரை இருக்குது, அதில் அந்த அந்த குரட்டை இலைகள்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது ப்ரெஷர் குறையும். இப்போ பாருங்கள், நமக்கு செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு கீரை. இதை நீங்கள் வெள்ளை சாதத்து கூட கண்டிப்பாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு அடிக்கடி கீரை வகைகளை செஞ்சு கொடுங்க. எவ்வளோ கீரை இருக்குது, நான் சொன்னது கொஞ்சம் தான், ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆயத்தி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.